தங்கவயலில் சுட்டெரிக்கும் கோடை வெயிலில் தவிக்கும் மக்களுக்கு இலவசமாக தர்பூசணி பழங்கள், லெமன் ஜூஸ், மோர் உள்ளிட்ட குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது. தங்கவயல் ராபர்சன்பேட்டை காந்தி சிலை எதிரே இந்த நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. மே 1ஆம் தேதி உழைப்பாளர்கள் தினம் முன்னிட்டு கர்நாடக மாநில அதிமுக அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் இதன் கர்நாடக மாநில செயலாளர் மு. அன்பு இவைகளை வழங்கினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னவென்று இந்த நாட்டிற்கே எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருவரும் இந்த மக்களுக்காக இந்த மக்கள் பணியை செவ்வன செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே பல்வேறு திட்டங்களை எங்களுக்கு கற்று தந்துவிட்டு சென்றார்கள். அந்த வழியை பின்தொடர்ந்து இன்று கழகத்துடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவருமான புரட்சி தலைவர் புரட்சி தலைவி என்ன தொண்டுகள் செய்தார் என்பதை எடுத்து காட்டுகின்ற வகையில் இன்று மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் KP முனிசாமி அவர்களும் இத்தகைய நிகழ்ச்சிகளை பல்வேறு பகுதியிலே தண்ணீர் பந்தல் அமைத்து செய்து கொண்டிருக்கின்ற சொன்னால் மிகையாகாது. காரணம் என்னவென்று சொன்னால் சுட்டெரிக்கும் வெயில். இந்த 4 மாத 5 மாத காலத்தில் வெயிலினா தாக்கம் பிடிக்கல. மனிதருக்கு மாத்திரம் இல்ல, பசு மாடுகள் ஆடுகள் வாயில்லா ஜீவன்கள் தண்ணீர் குடிக்கிறதா கூட தண்ணீர் இல்லை. தங்கவயல் முழுக்க தண்ணீர் பஞ்சம் தலைவெறித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. தவித்த வாயிற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைய நிலைமையில் இங்கே தண்ணீரை கொடுப்பதற்கு யாரும் முன்வரவில்லை. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் இந்த மாதிரி மக்களுக்காக மக்கள் பணியை செய்ய வேண்டும், மக்களுடைய குறைகளை தீர்க்க வேண்டும் என்ற வகையில் இன்று கோலாத்தங்கோயிலே கர்நாடக மாநில அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் சார்பாகவும் இங்கே நாங்கள் தண்ணீர் பந்தலை அமைத்து இங்கே உள்ள ஒரு சில ஜனங்களுக்காவது இந்த தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கின்ற வகையில், தண்ணீர் தாகத்தை தீர்க்கின்ற வகையில் இன்று பழங்களும் மோர் ஜூஸுகளை கொடுத்து மக்களுக்கு விநியோகம் செய்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஆண்டேசன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தம்பி கதிரவன், செல்வம், சம்பத் மற்றும் ஜெயராம், இன்னும் கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றிய வாழ்த்துக்களை கூடி இன்றைக்கு வந்துட்டு மேடை உழைக்கின்ற தோடுகளே ஒன்று சேருங்கள் என்று சொல்வார்கள். உழைப்பதற்கு இங்கே எல்லா ஆட்களும் உண்டு, தொழிற்சாலை இல்லை. தங்கவயலிலே உழைப்பதற்கு மக்கள் இருக்கிறார்கள், ஆனால் தொழிற்சாலை இருக்கிறது என்று சொன்னால் இல்லவே இல்லை. இங்கே வருகின்ற காலத்தில் MP ஆகட்டும் MLA-வாகட்டும் நான் தொழிற்சாலையை கொண்டு வருகிறேன், இந்த மக்களுக்கு சரியான வகையில் அவர்கள் பணிகளை வழங்குவேன் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று வரையில் எலெக்ஷன் ஆகி 3 வருஷத்துக்கு ஆயிடுச்சு, ஒரு வேலை இல்லை, ஒரு தொழிற்சாலை இல்லை, எதுவும் இல்லை. இங்கே ஏதாவது ஒரு நலத்திட்டங்கள் ஏதாவது செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா அதுவும் எதுவும் இல்லை. இப்படி இந்த நேரத்தில் இன்று இந்த மக்களுடைய முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியை நாங்கள் இத்தகைய செயலை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது பழங்களையும்
ஜூஸ் வழங்குகிறோம். அனைவரும் பெற்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏய் அதுல கேமரா ஹலோ ஆ